ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேலியகோட மரக்கறி மார்க்கெட்டுக்கு தான் நான் போயிருந்தேன். இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போகும்போது கத்தரிக்காய், தக்காளி பழம் எல்லாம் நெருப்பு விலையாக தான் விற்று கொண்டு இருந்துச்சு. ஒரு கிலோ 600 ஒரு கிலோ 350 400 அந்த மாதிரியெல்லாம் போய் கொண்டு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே நல்ல சக்க மலிவாக இருக்குது தெரியுமா நண்பர்களே. கத்தரிக்காய் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ 180 வரைக்கும் போகுது நண்பர்களே. 200 180 வரைக்கும் இருக்குது கத்தரிக்காய். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் 400 எல்லாம் போனது. கிலோ 600 400 800 வரைக்கும் போன தக்காளி பழம் எல்லாம் 180 200 தக்காளி பழம் ஒரு கிலோ போகுது. ஜாலி என்று சொல்லி பார்த்து தக்காளி பழம் கத்தரிக்காய் எல்லாமே வாங்கியாச்சு நண்பர்களே. அப்படியே வாங்கி கொண்டு நான் இங்கால மற்ற மரக்கறிகள் வாங்குவோம் வந்துட்டேன். தக்காளி பழம் எடுக்கும் போதே நான் சொன்னேன், எனக்கு ஆக பழுத்த பழங்களா போடாதீங்க, கொஞ்சம் செங்காய் பதங்களா போடுங்க, அப்பதான் எங்களுக்கு வச்சு பாவிக்க சரியா இருக்கும்னு சொல்லி நல்லா பார்த்து தான் நான் தக்காளி பழம் எடுத்தேன் நண்பர்களே. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கால கேரட் இருந்துச்சு. கேரட்டையும் வாங்கிட்டு மரக்கறிகளை பார்த்து கொண்டுட்டேன்னா இந்த பக்கம் திருப்பி பார்த்தா எனக்கு உருளைக்கிழங்க பார்த்தோன்னு அப்படி பிடிச்சிது. இது வந்து நுரலியா கிழங்கு, நல்ல கிழங்கா இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50-100 பார்த்து உருளைக்கிழங்கு சிலது நாங்கள் விலை குறைவாக இருக்குன்னு வாங்கிடுவோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த மண்ணுகள் படிஞ்ச மாதிரி தூசுகள் உள்ள மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த நொழுத்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிது. தாங்கன்னு அந்த கிண்ணத்தை கடை ஒரு 2 கிலோ கிழங்கு வாங்கிட்டேன் நண்பர்களே. அதுக்கு பிறகு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை பாவக்காய் இருந்துச்சு. 2 வெள்ளை பாவக்காய் தான் இருந்துச்சு, வேற இல்லையாண்ட இப்பதான் எல்லாம் முடிஞ்சுதாக்கான்னு சொன்ன அடடாண்டு கவலையா போச்சு. சரின்னு அந்த 2 வெள்ளை பாவக்காயம் போடுங்கன்னுட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா பச்சை பாவக்காயம் வேண்டி கொண்டு வந்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் புடலங்காயம் வாங்கியாச்சு. தேவையான மரக்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் மார்க்கெட் இருக்குது. பேலியகோட மரக்கறி மார்க்கெட்டுக்கு முன்னுக்கே தான் பேலியகோட மீன் மார்க்கெட்டும் இருக்குது. அதோட கடை மீன்கள் வாங்கணும் வந்துட்டேன். எனக்கு ஒரு பெரிய சமையலுக்காக மீன் வாங்கணும். அதோட கடை வந்தாச்சு. மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்த உடனே முன்னுக்கு வாசல்லையே எனக்கு பிடிச்ச ஒரு ஆளை தான் வச்சுருந்தாங்க. என்ன சொல்லுங்க பாப்போம், களிநண்டு தான் சொல்லுவோம். களிநண்டு, செம்பா நண்டு, குடுவா நண்டு, பெருநண்டு, இதுக்கு நிறைய வித பேர்கள் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு வாங்கல. பார்த்தோன்னே நல்லா பிடிச்சிருந்துச்சு, வாங்கலேன்டா. இப்போ கொஞ்ச நாளாக ஒரே நண்டாவே வாங்கிட்டு இருந்தேன்னா அதோட இப்போதைக்கு தேவையில்லை, சோவா நிறைய கட்டடி என்று அங்கால வந்தாச்சு நண்பர்களே. இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பாறை மீன் இருந்துச்சு. அதோட பாறை மீனை தான் வாங்கினேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு தெரியுமா நண்பர்களே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ பாறை மீன் வந்து 1300 1400 வரைக்கும் போய்கொண்டிருக்குது. எனக்கு நல்லா பிடிச்சிது. அதோட நான் பாறை மீனை வாங்கிட்டு ஒவ்வொரு மீனை அடுத்தடுத்து பார்த்து கொண்டிக்க இங்கால அக்கா ஆண்டு கூப்பிட்டேன். எங்கள் செல்ட்டு நான் கோவிக்க போகிறேன், நீங்கள் எங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்து அவைக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தலப்பத் மீனெல்லாம் நல்ல துண்டா அல்வா மாதிரி வெட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா நண்பர்களே. அதோட எனக்கு தேவையான மீனெல்லாம் வாங்கி கடை வீட்டை வந்தாச்சு நண்பர்களே. வீட்டை வந்து வேற என்ன செய்யற சமையலை தான் செய்யறது. நீங்களும் போய் வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.